இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இறந்தவங்களோட நீங்க பேசலாம், ஏன் இறந்தவங்களை நீங்க நேரில் கூட பார்க்கலாம். அவ்வளோ அமானுஷ்யமான கோயில் இந்த மகாமுனியப்பன் கோயில். ரொம்ப முக்கியமா இந்த கோயிலுக்கு போகும்போது கருப்பு சட்டை மட்டும் போட்டு போயிடாதீங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா தன்னோட குழந்தையை தொலைச்சிட்டு இந்த கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து அந்த நாள் முழுக்க உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஆன பிறகு அவங்களுக்கு அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படின்னா ஒரு பெண் குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வீட்டுக்கு போயிறாங்க. மறுநாளும் அவங்களோட வேதனை தாங்க முடியாம அதே கோயிலுக்கு போய் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. பகல் முழுக்க அழுகுறாங்க. நைட் ஆன உடனே அதே மாதிரி அந்த சத்தம் திரும்பி பெண் அழுகிற சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நல்லா உன்னிப்பாக கேட்கும்போது தெரிஞ்சது அந்த அழுத சத்தம் தொலைஞ்சு போன அந்த பெண்ணோட குழந்தையோட சத்தமாக இருந்திருக்கு. அவங்க அப்படியே வேதனையோட அந்த பெண் குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல உருவம் தெரியல, இருந்தாலும் அந்த பெண் குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி பல நாட்கள் அந்த பெண் குழந்தை கூட பேசியிருக்காங்க. காலங்கள் போக போக அந்த பெண்ணும் இறந்து போயிடுறாங்க. பலர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இரவு வரும்போது யாரோ பேச சத்தம் கேட்டிருக்கு. அவங்க மறுபடியும் வரும்போது அந்த பேசுகிற சத்தம் அவங்களோட தெரிஞ்சவங்களாகவும் அவங்களோட உறவினர்களாகவும் கூட போறவங்களாகவும் தான் இருந்திருக்காங்க. அதனாலேயே இந்த கோயிலுக்கு இரவில் வந்தாங்கன்னா இறந்தவங்க கூட பேச முடியும் நம்பப்படுது. காலங்கள் போக போக பல பேர் இறந்தவங்கள அந்த கோயிலுக்கு பின்னாடியும் அந்த சாமி கிட்டையும் பார்த்து தான் பல கதைகள் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு இரவில் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தாலும் இந்த கோயிலுக்கு சாயந்தர வேலையில் வந்து இங்கே சமைச்சிட்டு அங்கே படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த சாப்பாடு கொஞ்சம் கூட இருக்காது. காரணம் அந்த இறந்து போனவங்களா இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க நைட் நேரத்தில் இங்கே வந்து அந்த சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்களாமா.